நாம் தமிழர் கட்சி வந்து திமுகவினால ஏதாவது ஆதாயம் அடையுதா, பணப்புலம் எதுவும் பார்க்குதா? அதுதான் வெளிப்படையாவே அவர் ஒரு வாரம் வந்து சி ஸ்கொயருக்கு எதிராக பேசியிருக்காரு, மறு வாரம் ஜி ஸ்கொயருக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட படங்கள் எல்லாமே ரெட் ஜெயின் மூவிஸ் மூலமாக தான் ரிலீஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி சூழ்நிலையில் ரிலீஸ் ஆக வேண்டிய படங்கள் எல்லாமே இவர் தலையிட்டு இவர் மூலமாக தான் அந்த பஞ்சாயத்துகளே முடிகிற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். இப்போ 40 மக்களவை தொகுதிகளையும் நீங்கள் பரப்புரையில் ஈடுபடுறதா சொல்றீங்க. அப்போ நாம் தமிழர் வேட்பாளர்களுக்கு இப்போ செல்லக்கூடிய வாக்குகளை மடைமாற்றக்கூடிய அளவு உங்களுடைய பிரச்சாரம் வீரியமாக இருக்குமா? கண்டிப்பாக வீரியமாக இருக்கும். நான் இன்னைக்கு சாயங்காலம் கூட ஒரு இடத்துல இருந்து 150 பேர் வெளியேறாங்க, வேலூர்ல இருந்து 150 பேர் வெளியேறாங்க. அதே மாதிரி எல்லா பகுதிகளில் இருந்தும் தயாராக இருக்காங்க, வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ச்சியாக இவருடைய செயல்பாடு ஜனநாயகத்திற்கு எதிரானதாக இருக்கு. ஜனநாயகத்தின் உன்னோட கட்சி அப்படின்னு கூப்பிட்டு தன்னோட கட்சின்னு சொல்ற நிலைமைக்கு அவர் மாறிட்டார். அதனால அவர் மேல நம்பிக்கை இல்லாமல் மக்கள் நிறைய வெளியேறிக்கிட்டே இருக்காங்க, உறுப்பினர்கள் தொண்டர்கள் எல்லாமே. இப்போ எதிர்கட்சி தலைவரை சந்திச்சீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள், என்ன உங்களுக்கு அவர் ஆலோசனை கொடுத்திருக்காரு? வாங்க சேர்ந்து பயணிப்போம், இன்னைக்கு ஆட்சி அதிகாரங்களை தொடக்கூடிய உயரத்தில் அதிமுக தான் இருக்கு, எங்களுக்கு உறுதுணையாக இருங்கன்னு கேட்டிருக்காங்க. நாங்களும் இருக்கிறோம்னு வாக்குறுதி கொடுத்துருக்கோம். இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட வாக்கு விழுக்காடு எவ்வளோ இருக்கும்? கிட்டத்தட்ட 0.1 அதுலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட 7-8 வந்திருக்குது. இது இந்த தடவை எந்த அளவு அதிகரிக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? போன முறை வந்து 5.67% வாங்கியிருந்தாங்க. இந்த முறை அதை விட கண்டிப்பாக குறையும். அதையும் தாண்டி 2026-31 நாம் தமிழர் கட்சியே இந்த மண்ணில் இருக்காது. சீமானின் நாம் தமிழர் கட்சி இருக்காது. வேற கட்சிக்கு போயிடுவாருன்னு சொல்றீங்களா? வேற கட்சியில இணைஞ்சிடுவாரு. அதில் பயணிக்கிற தம்பிங்க மாதிரி தங்கமான ஆளுங்களை நீங்கள் பார்க்க முடியாது. அவங்க இன்னொரு மாற்று இடம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான இடம் ஒன்று உருவாச்சுன்னா கட்டாயமாக அங்கே வந்து நின்றுவாங்க. சீமானுக்கான அரசியல் எதிர்காலம் என்ன? முதலமைச்சர் பதவி அது அவருக்கு தேவையில்லை. தேவையான லெவல் பணம் சேர்த்துட்டாரு. இனி அவருக்கு அரசியல் எதிர்காலம்லாம் அவருக்கு தேவையில்லை. அவர் மக்கள் சேவையை விட்டு வெளியேறிட்டார். அவர் வெளியேறி ரொம்ப நாள் ஆச்சு. பணம் தான் அவரோட குறி. பணம் தான் அவரோட குறி. வாழும் காமராஜர் 2,10,000 ரூபா வீட்டு வாடகை கொடுக்குறாரு. அதை விட என்ன சான்று சொல்ல முடியும்? காமராஜரை பேசாத மேடைகளே கிடையாது. அதுபடி அவரால் நடக்க முடியுமா? வாரிசு அரசியல் பேசாமல் இருக்கிறாரு, குடும்ப அரசியல் பேசாமல் இருக்கிறாரா? வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் இப்போ என்ன நடக்குது? அதெல்லாம் பண்ணாம பேசாம இருந்திருந்தா பிரச்சனை. மண்ணின் மைந்தர் மண்ணை ஆளணும்னு இவர் தான் பேசினாரு. ஆனா வேட்பாளர்களை எங்கிருந்தோ கொண்டு வந்து போறாரு. அவருடைய செயல்ல எந்த இடத்திலையும் அவர் செயல்படி சொல்படி செய்யறதுபடி சொல்லல. பெருசா வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் கட்சிகளை கொண்டு வந்த மாதிரி தெரியல. கைவெளி அவர்களுக்கு ஏதோ சின்ன பொறுப்பு, தென்சென்னையில ஏதோ பொறுப்பு சொல்றாங்க. அதுல நமக்கு வருத்தம் கிடையாது. ஆனா சொன்னதுபடி நடக்கல, அவ்வளவுதான். சொன்னதுபடி நடக்க முடியலைங்கிறத அவரே ஒத்துக்க. எல்லா விஷயத்திலையும் அவர் அப்படித்தான் செய்யறாரு. வருங்காலத்தில் இன்னும் வந்து அவங்க வாரிசு அரசியல் நாம் தமிழர் அவர் எந்த சொல்லலையும் நிக்க மாட்டார். அவர் யாருக்கும் உண்மையா இருக்க மாட்டார். தொண்டருக்கும் உண்மையா இருக்க மாட்டார், யாருக்கும் உண்மையா இருக்க மாட்டார். அதனால அது மாறக்கூடியதுதான். மாறிக்கிட்டே ஒரு நிலைப்பாட்டில் இருக்க மாட்டார். அவரை நம்பி போன இளைஞர்களை காவந்து பண்ண வேண்டிய இக்கட்டான தருணத்தில் இருக்கு. ஈழத்தில் அழிந்த இளைஞர்களை விட தமிழ்நாட்டில் அழிந்த இளைஞர்கள் அதிகம். இதை திரும்ப நான் சொல்றேன், சீமானால் அழிந்த இளைஞர்கள் அதிகம். என்னோட பேர் சஞ்சீவிநாதன், பொது உடைமை நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர்.